ரவுண்டாவும் இல்லாம பொதுவா ஒரு ரவுண்ட ஊத்தி 4-5 வெங்காயத்தை விட்டு அள்ளி பொடி பொடியா நறுக்கி அப்படியே மேலாப்ல பரபர தூவி விட்டு சரிங்க ஒரு நீளமான கேரட் எடுத்து அதையும் பொடி பொடியா நறுக்கி சரிங்க அப்படியே மேலாப்ல பரபர தூவி விட்டு சரிங்க ஒரு 16 கரண்டி நெய் எடுத்து சரிங்க அதுல 6 கரண்டி நெய்ய உள் சைடு அப்படியே லேசா விளாவி விட்டு சரிங்க 10 கரண்டி நெய்ய தோசைக்கு வெளி சைடு அப்படியே மேலாப்ல விளாவி விட்டு சரிங்க இட்லி பொடி இருக்கு பாத்தீங்களா அத அப்படியே அள்ளி மலை சாரல் மாதிரி அதை மேலாப்ல பரபர அப்படியே பேய விட்டு சரிங்க பொத்துனாப்ல அப்படி ஒரு பெருத்து இப்படி ஒரு பெருத்து அப்படி பெருத்தி விட்டு அப்படியே ரெட்டி கலர்ல முருக விட்டு அழகா மடிச்சு கமன்னு ஒரு ஊத்தப்பத்தை எடுத்துட்டு வாங்க சரிங்க அண்ணனுக்கு ஒரு ஊத்தப்பம் அட பிக்காளிப்பழ அரை மணி நேரமா கதையா சொல்லிருக்கேன் அம்பட்டுக்கும் சரிங்க சரிங்கன்ட்டு